ஒரு கேள்விதான் அந்த அம்மாட்டே போய் கேட்டேன். அவருடைய வீட்டுக்காரர் எல்லாம் அந்த அம்மாவுக்கு தேவையான மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு கையில் ஒரு தடி வச்சுட்டு போயிட்டு இருக்கிறாரு. உங்களை கையை பிடிச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கிறார். எனக்கு ஒரே ஆசை, என்னதான் இவங்களுக்கு வேண்டது, ஏம்மா இப்படி பாருங்க, குழந்தை பிறந்த பிறகு வரலாமே அப்படின்னு கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, நான் திருமணமாகி 10 ஆண்டுகளுக்கு மேல் குழந்தை இல்லாமல் இருந்தேன். என்னுடைய மாமியார் என்ன சொன்னாங்க, இவளை வெட்டி விட்டுட்டு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க அப்படியெல்லாம் சொன்னாங்க. எங்களை ஒதுக்கினார்கள், என்னை இழிவுபடுத்தினார்கள். ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் என்னை பார்த்து கேவலமாக பேசினார்கள். என்னை பார்த்தாக்கா எங்கேயுமே வெளியில் நல்ல காரியத்திற்கு செல்ல மாட்டார்கள். இப்படியெல்லாம் நடந்தது. எனக்கு அவ்வளவு மனவேதனையாக இருந்தது. இந்த தாயிடம் நான் ஜெபித்தேன், தொடர்ச்சியாக ஜெபித்து கொண்டே இருந்தேன். மலடி என்ற பட்டத்தை சுமந்த எனக்கு தாயாக கூடிய உரிமையை இந்த அம்மா எனக்கு கொடுத்தாங்க. எனவே இந்த அம்மா கொடுத்த அந்த குழந்தையோடு நான் சுமந்து செல்கின்றேன். என் குழந்தைக்கு ஒன்றுமாகாது, அப்படியே ஆனாலும் அந்த தாய் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு அந்த அம்மா நடந்த அந்த விதம் உண்மையாகவே உள்ளத்தை அப்படியே அசைத்து பார்த்தது. அன்பிற்குரியவர்கள், எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இந்த அம்மாவை அன்பி வருகின்றவர்கள், அன்றி வருகிறவர்கள் எல்லோருமே ஆறுதல் அடைந்து நிறைவடைந்து தாயினுடைய மடியிலே படுத்து ஆறுதல் பெற்றக்கூடிய அந்த நிறைவை பெற்று செல்கின்றார்கள். எனவே இந்த பூலோகம் போற்றும் பூண்டி மாதாவினுடைய அருட்தலத்தை நம்பி வருகின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும்